ஒருத்தங்களுக்கு உடம்புல குறை இருந்துச்சுன்னா அத அடமொழியா வச்சு அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறதெல்லாம் தப்பு. ஒத்தகை பாண்டிய, டப்சா கண்ணு ஆறுமுகம், கிளிமூக்கு கிருஷ்ணன் சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு. பேரை மட்டும் சொல்லு, குறைய குத்தி காட்டாத. அடடா மீரா, இஸ்திரி போற பொம்பளையா இருந்தாலும் தெளிவா அழகா பேசுறம்மா. ஆமா, இந்த விஷயம்லாம் உனக்கு யாருமா சொல்லி கொடுத்தா? எங்க ஸ்கூல் தமிழ் வாத்தியார் நொண்டிக்கால் குப்புசாமி. சபாஷ் மீரா, சபாஷ் மீரா, சபாஷ் மீரா. துயரம் கொள்ளாதே, எல்லாம் உஷாராதான் இருக்கிறானுங்க, ஒதிரி போடுறானுங்க. மீரா, பார்த்து போடக்கூடாது, இப்படி பொத்துன்னு போறிய, பட்டுன்னு உயிர் போயிருந்தா. போற உசுரா இருந்தா அன்னைக்கு உன் மண்டையில இஸ்திரி பெட்டியை போட்டனே அன்னைக்கே போயிருக்கணும். எவ்வளவு நேரம் தான் அந்த துணியை பிரிச்சு பிரிச்சு பாத்துக்கிட்டு இருப்ப. சரி, டீ வாங்கி வந்தியா? சபேசங்கட டீல வாய் கொப்பளிச்சாதான் வேலையே நடக்கும். இந்த வாரு, இன்னையில இருந்து ஊடு ஊடா போய் துணி வாங்கி கொண்டு கொடுக்கறது மட்டும்தான் என் வேலை. பொட்டி நீ தான் போடணும். ஏமாடி, தீ பெட்டி தூக்குறதுக்கே தெம்பு இல்லாம இருக்கிறேன், இஸ்திரி பெட்டி எப்படிமா தூக்குறது? நேத்து பூரா உன்னை கடையாண்டியே காணாம எங்க போயிருந்த? 7-8 மூட்டை துணியை ஒண்டிமா நின்று தேய்ச்சிட்டு ரவிக்கு வீட்டுக்கு போய் படுத்தா கை காலெல்லாம் விட்டு போகுது. அதான் பெட்டி போறதுக்கு ஒரு பையனை சேர்த்து விடுறேன்ற, நீ ஓனாங்கிற. நல்லா கொண்டு வந்து சேப்பிய. முன்ன ஒரு பையனை இட்டாந்திய, அவன் பட்டு புடவை மேல இஸ்திரி பெட்டியை வச்சு என்னையே பாத்துட்டு இருந்தான். பட்டு புடவை பொசுங்கி போச்சு. அடிச்சு விரட்டின போது அவன் காசு டப்பாவையும் கையோட தூக்கின்னு போயிட்டான். ஆமா, நீ என்னமோ மூக்கு முட்டை குச்சிக்கின்னு 5 வேளை கண்ட கவுந்து கிடந்தியாம பசங்க பாத்துட்டு வந்து சொன்னாங்க. அது ஒன்னும் இல்லம்மா, சப்ப சண்முக வீட்டில் பொண்ணு சடங்காகி போச்சா, அதுக்கு விருந்து கொடுத்தாங்க. போன வாரம் செலவு காசுலன்னு கைதி அடமான வச்சு தின்னு இருக்க. அத்த வண்ணாந்துரையாண்ட போய் தேடி பார்க்கலான்ற எண்ணம் இல்லாம இங்க வந்து குந்தின்னு இருக்க. நீ எல்லாம் எப்பதான் திருந்த போறியா? ஏமா, நான் இன்னைக்கு ஆபீஸ் போகணுமா? 7ஆம் நம்பர் வீட்டாளு, உங்க துணியை தான் தேடின்னு இருக்கிறேன். இருங்க, தேய்ச்சி கொடுக்குறேன். ஏங்க, சும்மா இருக்கிற நேரத்துல 2 மூட்டையை பிரிச்சு துணியை தேடி பார்க்கலாம்ல? உங்ககிட்ட நான் துணியை போட்டதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஏமா, இது ஏன் சட்டையே இல்லை, எங்க வீட்டு துணியோட அனுப்பிச்சிருக்க? ஏன் சட்டை எங்கம்மா? அப்படியா? எங்க கொண்டா இப்படியே இந்தாப்பா, இத போட்டுக்கின்னு ஆபீஸ் போயின்னு வா. அப்ப ஏன் சட்டை? அட இரியா, அவசரப்படாத. உன்னைய மாதிரியே சட்டையை மாத்தினவங்க யாராவது வருவாங்க. அத்தை வாங்கி வாங்க, இதை குத்துறேன். என்ன பண்றது, ரொட்டேஷன் பண்ணாதாய வியாபாரமே. அது வரைக்கும் சும்மா நிக்காம அந்த கோணியில் இருக்கிற பெரிய பெரிய கறியா பார்த்து ஏத்து வெய்ய. என்னைக்கு சனம் எல்லாம் கோமணம் கட்ட ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தான் இந்த தொழில் குழப்பம் இல்லாம நடக்கு. எங்க போச்சு இந்த மீரா பொண்ணு? கடைக்கு லீவ் விட்டு இருந்தா கூட பரவாயில்ல, வரவங்கெல்லாம் பதில் சொல்லி சொல்லி வாய் வலிக்குது. எங்க போயிட்டேன்னு இஸ்திரி கடைக்கு பதில் வேற கடை ஆரம்பிச்சிட்டியா? இல்ல தாத்தா, பொழுது விடிஞ்சு பல் தொலைக்க சொல்ல அந்த ரங்கமணி ஓடியாந்து சொன்னா முத்தியால் பட்ட முனுசாமி டிக்கெட் வாங்கிட்டான்னு. என்னம்மா அது? முத்தியால் பட்ட முன்சாமி சின்ன வயசுக்காரமா, 78 வயசு தான் ஆகுது. ஆமா, என்ன சீக்கில பத்திருந்தானா? இல்ல தாத்தா, அவரு தென்னந்தோப்ப குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாருல, அத பாக்குறதுக்காக போயிருக்கிறாரு. ஒவ்வொரு மரத்துல எத்தனை தேங்காய் இருக்குன்னு அண்ணாந்து பாத்துக்கின்னு என்னைக்குனே போக சொல்லும். கரீட்ட காஞ்ச மட்டை ஒண்ணு அவர் மூஞ்சி மேலேயே உயிந்துச்சு. பேஜாராய் அங்கே புட்டுக்கினாரு. கட்டையில போறவன்னு தான் பொதுவா எல்லாரும் சொல்லிக்குவாங்க. ஆனா இந்த ஆள் ஒண்டிதான் மட்டையில போனவன்னு பேர் வாங்கிக்கினா. ஆமா, நல்ல கூட்டம் வந்ததா? தெருவே அடைச்சிக்கிச்சு. சானா மானா வாரிய லைன் கட்டி நின்னாங்கன்னா பாத்துக்கியா. நல்லவன் போனா 4 பக்கமும் ஜனம் வரதான் செய்யும். ஆடா, அதுக்கு இல்ல,
வந்தவங்க மொத்த பேராண்டியும் இந்த முனுசாமி கையை நீட்டி கடன் வாங்கியிருக்கிறான். யார் ஆண்டா கடனை திருப்பி வாங்குறதுன்னு சனங்க ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதுன்னு இருக்கிறாங்க. ஓ, முன்ஜாமி இப்படி ஒரு வேலை பண்ணிக்கிறானா? தாத்தா செத்ததுக்கு அப்புறம் மத்தவங்க நம்மள ஞாபகத்துல வச்சுக்கணும்னா வாழற போதே வகதொகை இல்லாம கடனை வாங்கணும்னு முனுசாமி உலகத்துக்கு சொல்லிட்டு சேர்த்துருக்காரு. சரி சரி, நீ தண்ணியை தொளிச்சு வை, துணியை தேப்போம். மீரா, ஒத்தகை பாண்டியன் வந்து கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையில திட்டிட்டு போறான். அவன் பையனுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம் டிராயரை காணுமா? தாத்தா உனக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. ஒருத்தங்களுக்கு உடம்புல குறை இருந்துச்சுன்னா அதை அடமொழியா வச்சு அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறதெல்லாம் தப்பு. ஒத்தகை பாண்டிய, டப்சா கண்ணு ஆறுமுகம், கிளிமூக்கு கிருஷ்ணன் சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு. பேரை மட்டும் சொல்லு, குறைய குத்தி காட்டாத. அடடா மீரா, இஸ்திரி போற பொம்பளையா இருந்தாலும் தெளிவா அழகா பேசுறம்மா. ஆமா, இந்த விஷயம்லாம் உனக்கு யாருமா சொல்லி கொடுத்தா? எங்க ஸ்கூல் தமிழ் வாத்தியார் நொண்டிக்கால் குப்புசாமி. ஏமா, இங்க நீங்க தான் இஸ்திரி கடை நடத்துறதா? ஆமா, என்ன இந்த வழி ஏதாவது பாலங்கீழ வருதா? என்ன கடையை தூக்க சொல்றீங்களா? இத பாருங்க, 25 வருஷமா நான் இங்கதான் கடையை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். எவன் சொன்னாலும் கடையை நான் எடுக்க மாட்டேன். இல்லம்மா, நான் வந்த விஷயமே வேற. வேற என்ன? ரேட்டு தெரியணுமா? பேண்ட்டுக்கு 4, புடவைக்கு 6, சட்டைக்கு 3. மொத்தமா சொல்லிடுறேன். எனக்கு சொந்த ஊரு மதுரை. இங்க ஒரு வேலைக்காக வந்தேன். எனக்காக பெரியவங்க ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு இங்க தான் இருக்கு. வந்தேன், பொண்ணை பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க. அதான் வந்தேன். இதெல்லாம் இன்னத்துக்கு இப்ப என்ன சொல்லின்னு இருக்கிற? ஒரே நாள்ல மதுரைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட் ஷர்ட் தான் கொண்டு வந்தேன். இப்போ பொண்ணு பார்க்க போகணும். அதுக்கு வாடகைக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் கொடுத்தா பரவாயில்ல. நல்லா இருக்குதியா? ஆண்ட வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையன்ற மாதிரியே யார் வீட்டு துணியை யார்கிட்ட கொடுக்கறது? ஒரு 500 ரூபா தரமா? எனக்கு கல்யாணம் ஆக வேணாமா? 1 மணி நேரத்துக்கு நல்ல பேண்ட் ஷர்ட்டையே கொடுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி பொன் குழந்தை பிறந்தா உங்க பேரையே வைக்கிறேன். ஆம்பளை குழந்தை பிறந்தாலும் உங்க பேரையே வச்சிடறேன். இத பாரு, இந்த மாதிரி சில்லுண்டித்தனமான வேலையெல்லாம் இந்த மீரா என்னைக்குமே செஞ்சதில்ல. இதெல்லாம் பள்ளிக்கூடம் வச்சாம சொல்லி தர முடியும்? பழகத்தானே வரும். சரி, பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்ற, அதான் யோசிக்கிறேன். இரு வரேன். போட்டு பாத்துக்க, 1 மணி நேரத்துல திருப்பி கொடுத்துருவோம். அளவு சரியா இருக்குமா? நீ பெரிய ரேமான் ஷோரூம்ல தானே போய் துணி எடுக்கிற. அட போய, அப்படி ஓரமா போய் போட்டு பாப்பியா? கடவுளே, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, தப்புதான். என்ன பண்றது? இருந்தாலும் ஆபத்துக்கு பாவம் இல்ல. இனிமே நான் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன். என்னம்மா, துணி ரெடியா இருக்கா? துணி குத்தா? என்னம்மா, காலையில பைக்ல வந்து கொடுத்தனம்மா. பைக்க பார்த்தேன். அம்மா கொடுத்தம்மா. இருங்க பாக்குறேன். ஐயோ, இன்னும் தேய்க்கலையா? பாதி தான் தேய்ச்சிருக்கிறேன். அப்பாலிக்கே வந்து வாங்கிக்கங்க. சரி பரவாயில்லம்மா, அந்த நீல கலர் சட்டையும் லைட் கலர் பேண்ட்டையும் முதல்ல கொடுங்க. இன்னைக்கு என் தங்கச்சியை மதுரையில இருந்து பொண்ணு பார்க்க வர்றாங்க. எந்த ஊர்ல இருந்து? மதுரையில இருந்து. எதேச்சே மாப்பிள்ள இங்க வந்திருக்காரு. அவங்க அப்பா அம்மா பொண்ணை பார்த்துட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. அவரு போன் பண்ணிட்டாரு இங்க வர்றேன்னு. மாப்பிள்ள தங்கச்சி பொண்ணு ஓன் தங்கச்சியா? ஏன் உங்களுக்கு தெரியுமா? இப்பதான் சொன்னியா? சரிம்மா பரவாயில்லம்மா, அந்த நீல கலர் சட்டையும் பேண்ட்டையும் கொடுங்க. ஏங்க, அதே பேண்ட் சட்டை தான் போட்டுக்கணுமா? பொண்ணுக்கு அண்ணன்றியா வேஷ்டி துண்டு போட்டுக்கிட்டா ஒரு ஜபர்தஸ்தா இருக்காது? நாம பளிச்சுன்னு இருந்தா தான் நம்ம வீட்டுல பொண்ணு எடுக்க வருவாங்க. தவிர என் பெரிய தங்கச்சியை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வரும்போது கூட இதே பேண்ட் சட்டை தான் நான் போட்டிருந்தேன். அதான். ஐயோ, இருந்து ஒரே ஒரு தடவை தான் பேண்ட் சட்டையை கொடுத்தேன். அதுக்குள்ள இப்படியா? பொண்ணுக்கு அண்ணனோட துணியை வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரப்போறோம் போட்டுட்டு போறானே. என்னம்மா யோசிக்கிற? மீரா, கவனிச்சியா? அவனுக்கு தச்சா மாதிரி சூப்பரா இருக்குது சட்டை. இது ஏன் பேண்ட் சட்டையா? என்ன உளறனா? இது என்னோட பேண்ட் சட்டையா? என் மேல் சட்டையை கழட்டி கொடுறான். சட்டை மாதிரி பேசுறீங்க. சமாதானமா போயிடுங்க. இது பாருங்க, இவர் யாருன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி சண்டை போட மாட்டீங்க. யாரா இருந்தா எனக்கு என்னமா? என் பேண்ட் சட்டையை கழட்டி கொடுறான். என்ன உன் சட்டை மாதிரி பேசினீங்க? என் பேண்ட் சட்டையை கழட்டி கொடுறான். முடியாது. சமாதானமா போங்க. நாளைக்கு நல்லது போலது எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. என் பேண்ட் சட்டையை கழட்டி கொடுறான். முடியாது. நான் கடையில எடுத்தவன் என் பேண்ட் சட்டையை கழட்டி குடியா. பேசாதீங்க. இங்க வாயா. ச்சே, நீ இல்ல தாத்தா. அந்த ஆளு ஒரு லூசு, தினமும் இப்படிதான் வந்து சண்டை போடுவான். ஐயோ, அந்த ஆளு ஒரு மென்டல். எப்ப பாரு இப்படிதான் கடைக்கு வந்து இஸ்திரி போட துணியெல்லாம் போட்டு பார்த்து கலாட்டா பண்ணுவான். அப்படியா? நீ சீக்கிரம் கிளம்பு, இல்லனா ஓ சட்டையும் பிடிங்க போட்டுருவா. சரிம்மா, கிளம்பு. ஐயோ, அறிவு கட்டவன். மீரா,
இத பாரு, நீ போட்டிருக்கிற சட்டை அந்த ஆளோடது. அந்த ஆள் யாரு தெரியுமா? நீ பார்க்க வந்த பொண்ணோட அண்ணன். இது ஏமா என்கிட்ட சொல்லவே இல்லை? ச்சே, வாய் மூடு, நீ பாதியில இருந்த, உனக்கு ஒண்ணும் தெரியாது. சார் நில்லுங்க, உங்க சட்டையை நான் தந்துடுறேன். ஐயா நல்லவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட உடனே மாட்டிக்கிறாங்க. மீரா, இன்னும் அந்த கிறுக்கு பையன் இப்படி நொண்டிக்கின்னு வந்துருக்குறான். அது போன வாரம் காடா விளக்கால ஒரு குடிசையை கொளுத்தி விட்டான். இப்ப என்ன பண்ணிட்டு வரானோ தெரியலையா? டேய் நில்றா, நில்லு. என்ன முக்கியமான வேலையை போகும்போது கூப்பிடுற? பெரிய அதிகாரி இவரு ஃபைலில் கையெழுத்து போட போறாரு. கம்னாட்டி வாடா இங்க. எங்கடா போற? சொல்ல மாட்டேன். டேய் என்னடா எங்கேயா திருட்டுத்தனம் பண்ணிட்டு வர்றியா? இன்னும் ஆளுக்கு மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுருக்கீங்க. பாத்தியா? இந்த பாத்தியா? என்னடா அது? எனக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுக்குதான் போயின்னு இருக்கேன். டேய் இர்றா பைய காட்டின கண்ணால போகுதுன்ற, என்னடா உன் கதை? இந்த பைக்குள்ள நிறைய கல் வச்சிருக்கேன். என்னத்துக்கு? இந்த பைக்குள்ள கல் போட்டு தண்ணியில போட்டா எனக்கு கல்யாணம் நடக்குமா? இந்த கேடு கட்ட கதையை யாரா சொன்னது? எங்க பாட்டி தான் சொன்னாங்க. ஆடா லூசு பயல, உங்க பாட்டிக்கே இன்னும் கண்ணால ஆகல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தண்ணிக்குள்ள போட்டுதான் ஆவேன். மீரா, பையன் மர கைண்டவன். பையன் தண்ணியில் போகிறதுக்கு பதில் இவன் தண்ணியில் குச்சிட்டான்னு வச்சுக்க, பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் பையன் வாங்கி நீ தண்ணியில் போட்டு. அடே குடுறா அந்த பையா, அக்கா ஓடுற தண்ணியில போடுற குடு. நீ தூக்கிட்டு அப்படியே ஓடிடுவ. டேய் எத்தனை வருஷமா அக்கா இங்க கடை வச்சிருக்கேன், நான் அப்படி செய்வேனாடா? நீ தூக்கி போட்டா உனக்கு தான் கல்யாணம் ஆகும், எனக்கு எப்படி ஆகும்? டேய் பையன் நீ தண்ணியில தூக்கி போட்டீன்னா உனக்கு கண்ணால் ஆகிறதுக்கு 1 மாசம் ஆகும். நான் தண்ணியில தூக்கி போட்டேன்னு வையே, உனக்கு உடனே கண்ணால் ஆயிடும். ஆமாண்டா ராசா, பையன் அக்கா கிட்ட கொடு. பைய வாங்குங்க, அப்படியே அடிச்சு விரட்டிடுவோம். லூஸ் பைய விட மாட்டான். அந்த பையில கல்லு தானே இருக்குது, நீயே வாங்கி அவன் கண்ணு முன்னால தண்ணியில் போ. பரவாயில்லையா? அவன் தண்ணியில் குடிச்சிட்டா பிரச்சனை ஆகிடும், அது பரவாயில்ல. வேணாம் டேய் பைய கொடு. இந்த பைய திறந்து ஒரு கல்லு கூட எடுக்கக்கூடாது. ஆமா எடுக்க மாட்டேன், நான் அப்படியே போடுறேன். சத்தம் கடிச்சு பாத்தியா? சர்ரா நீ வீட்டுக்கு போ, பொண்ணு அங்க தேடி வருவா. தாத்தா நல்ல வேலை ஐடியா கொடுத்தீங்க, இல்லன்னா பாவம் அந்த பையன் தண்ணியில குதிச்சு உயிர் விட்டுருப்பான். இப்படியெல்லாம் நான் பல விஷயத்துல யோசிப்பேம்மா. ஏமா அந்த லூஸ் பையன் இந்த பக்கம் ஓடி இருந்தானா? ஆமா. கையில பை ஏதாவது கொண்டு வந்தானா? ஆமா, அந்த பையன் தான் மீரா வாங்கி தண்ணியில போட்டுடுச்சு. என்னது, தண்ணியில போட்டுட்டீங்களா? அட என்னயா, அந்த பேக்ல ஒரு 10 கல்லு தான் இருந்துச்சு, அத்தான் தூக்கி போட்டேன். அதுக்கு இப்படி அலறியா? கல்லா? அது கல்லு இல்லம்மா, நான் பேங்க்ல கட்டுறதுக்காக வச்சிருந்த 10,000 ரூபாய் பணம், அதை தூக்கி ஓடிட்டான். அதை தூக்கி தண்ணியில போட்டுட்டீங்களா? இனிமே இந்த ஏரியால இந்த கடையே இருக்கக்கூடாது. இரு, என் ஆள்ல கூட்டிட்டு வர பாரு. ஏங்க துணி ஏதாவது இருக்கா வீட்டுல? ஏதோ வரேன். ஐயோ கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. தாத்தா ஆ? என்னது இது? சீக்கு பிடிச்ச கோழி மாதிரி சூரிக்கு போய் கிடக்குதா? துண்டுறதுக்கு தான் வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. மீரா, என் கிட்னி ஒன்று வித்தாவது, உனக்கு பெருசா இஸ்திரி கடை போட்டு கொடுத்துட்றேன். சரி. அதை வச்சு போச்சு. சரி. தாத்தா அப்படின்னா இன்னொரு கிட்னி கூட பாக்கி இருக்குமே, அது வேஸ்டா தானே போகுது? ஆமா. அதையும் வித்து காசு கொடுத்தீங்கன்னா நான் கடையை கொஞ்சம் பெருசா வச்சுக்குவேன்ல. ஐயோ போதும்டா சாமி, கொஞ்சம் ஏமாந்தா கிட்னியை கீறி எடுத்துடுவா போல இருக்குது. நான் வரேன். மீரா, என்னன்னு நீயா கடையாண்ட வந்திருக்கிற? ஊட்டாண்ட வந்த அம்மா தோச்சு துணியில காயில அப்பாலிக்கா வான்னு சொல்லிச்சு. நான் அதுக்காக வரல. வேற என்ன? எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன இஸ்திரி போட கத்துக்கணுமா? அதுக்கெல்லாம் டிகிரி வேண்டியது இல்ல, பக்கத்துல நின்னு பார்த்தாலே போதும், தன்னால கத்துக்கலாம். இல்ல, அது வந்து என்ன கைமாத்து வேணுமா? இல்ல, அடுத்த தெருல 18ஆம் நம்பர் வீட்ல இருக்காருல்ல, அவரை நான் காதலிக்கிறேன். ஐ என்னமா அது? அந்த பேச்சு 50 வயசு கைவன், அவனை போய் நீ டாவடிக்கிறேன்ற? வாழாங்கண்ணே, வாழை குறுத்து வாக்கிங் ஸ்டிக்கு சேர்றது ரொம்ப தப்பு. பெரியவர் இல்ல, அவரோட பையன் சுரேஷ. அப்ப சரி, அது சரி. அதுக்கு நான் என்ன பண்றது? இன்னத்துக்கு என்னண்ட வந்து சொல்லின்னு இருக்கிறேன். நான் லவ் லெட்டர் எழுதி வச்சிருக்கேன், நீ தான் அவர்கிட்ட கொடுக்கணும். எனக்கு இன்னத்துக்குமா வம்பு? அந்த பெருச்சு ஒரு மூளை சூட்டு பாட்டிய பட்டுன்னு அடிச்சுவிட. நீ நேரம் எல்லாம் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டாம். அவர் வீட்டு துணியெல்லாம் நீ தானே அயன் பண்ற. அவர் துணி அயன் பண்ணும்போது சட்டை பாக்கெட்ல வச்சிரு,
சுரேஷ் ஷர்ட் எடுத்து போடும்போது படிச்சுப்பாரு. என்னம்மா அது லவ் புதுசா இருக்குது. லாண்ட்ரிக்காரங்கள லவ்ல யூஸ் பண்றது. ஆமா, நீ சட்டை பாக்கெட்ல லெட்டர் வைக்கிறது அந்த சுரேஷ் பையனுக்கு தெரியுமா? தெரியும். போன வாரம் சுரேஷும் நானும் காஃபி ஷாப்ல மீட் பண்ணும்போது எங்க அப்பா திடீர்னு அங்க வந்துட்டாரு. அப்ப முடிவு பண்ணோம் 2 பேரும் லெட்டர் மூலமா பேசிக்கலான்னு. ஏமா நீ பச்சை பொண்ணு தானே? அதான் இப்பெல்லாம் என்னமோ ஏ மெயில் பி மெயில் இமெயில் எல்லாம் வருதுல, அதையெல்லாம் விட்டுட்ட. இன்னும் ஏமா கைதுன்ற காயத்துல காதல சொல்லிக்கிட்ட? அதெல்லாம் ரிஸ்க். இதான் சேஃப். படிச்சுட்டு கிழிச்சிடலாம். ஜாட மாடியா கோட் வேர்டு எழுதலாம். இந்த காலத்து பசங்கள்லாம் ரொம்ப விவரமா தான் இருக்கிறீங்க. சதா நீ குடுக்கற லெட்டருக்கு அந்த சுரேஷ் எப்படி உனக்கு பதில் கொடுப்பான்? அவங்க வீட்டு வேலைக்காரியோட சுருக்கு பையில இவர் பதில் லெட்டர் வைப்பாரு. அந்த வீட்டு வேலைக்காரி தான் எங்க வீட்லயே வேலை செய்யறா. அந்த லெட்டர் எடுத்து நானும் படிச்சுப்பேன். நீ எப்படி என்னோட லவ்க்கு ஹெல்ப் பண்றியோ அப்படிதான் அவங்க வீட்டு வேலைக்காரியும் அவருக்கு ஹெல்ப் பண்றா. சரதா, இந்த ஏரியால இருக்கிற எல்லாரோட பைக்குள்றையும் கைவிட்டா உங்க 2 பேரோட லவ் லெட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏம்மா, இது பெரிய டக்கால்ட்டி வேலைமா. நான் மாட்டிக்கினேன், எனக்கு டின்னு கட்டிடுவாங்கம்மா. நீ ஒன்னும் சும்மா செய்வேனா? இந்த அடிக்கடி லெட்டர் கூட. சரி பாப்பா நில்ல. ஆமா, நீ எழுதின லெட்டரை அவங்க வீட்ல யாரா பச்சினாங்கன்னா நீ சமாளிச்சுக்குவியா? அதுக்கு அவசியமே இல்ல. இந்த லெட்டரை யாருக்கு ஒன்னும் எழுதல, யார்கிட்ட இருந்து ஒன்னும் எழுதல. ஆக சுரேஷ் பேரு இல்லாம உன் பேரு இல்லாம மொட்டே ஒரு லெட்டரு. ஆமா, மாட்டினா நானேன்னு தெரியாதுல்ல. அடேங்கப்பா, இந்த காலத்துல 7 வயசு பொண்ணுங்களும் பிள்ளைங்களும் என்னமா யோசிக்கிறாங்க. இப்படியே போயின்னு இருந்தது நம்ம இந்தியா ரொம்ப முன்னேறிடும். ஐயா ஐயா ஐயா, சரியா கொண்டா இந்தாங்க. என்னம்மா துணியை கொடுத்தா துட்டு வாங்கிட்ட, அப்புறம் ஏன் நிக்கிற? சட்டைய சுரேஷ் இது என்ன புதுசா இருக்குது? நான் கொடுத்துக்கிறேன், நீ போ. இல்ல, அதுக்கு நான் துட்டு வாங்கிருக்கிறேன். நான் தானே கொடுத்தேன். இல்லங்க, இது வேற துட்டு. வேற துட்டா? என்ன உளர்ற? இல்ல, இந்த சட்டைய சுரேஷ் கிட்ட கொடுக்கணும். நான் கொடுத்துக்கிறேன், நீ போமா. அப்படிங்கிறீங்க? சுரேஷ் கிட்ட கொடுத்துறீங்களா? நான் கொடுத்துறேம்மா. சரி. ஐயோ, இந்த செலவுக்கார மீரா சுரேஷ் கிட்ட சட்டை கொடு திருப்பி சொல்லியிருந்தாலே என்னவா இருக்கும்? அடிப்பாவி, இஸ்திரி போற பொம்பளை என் பையனுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்காளா? டேய் சுரேஷ், சுரேஷ், ஏன்பா நீ தானே இஸ்திரி கடை வச்சிருக்க? ஏன் இரும்பு கடை வச்சுன்னுக்கிறேன்னு என்ன சொன்னானா? ரொம்ப சூடாக இருக்கிறான், இஸ்திரி கடைக்காரன் தான். நான் சுரேஷோட அப்பா. இருந்துட்டு போ, நான் இல்லை நான் சொல்கிறேன். அடையப்பா, நீ வந்து உன் பேத்தி மீராவை கூட்டுக்குன்னு வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்துடு. எதுக்கு? என் பையனுக்கு கல்யாணம்ப்பா. மீரா ரொம்ப முக்கியம், கூட்டுன்னு வந்துடுன்றேன். அப்படியா? கல்யாணம்? ஆமாம். சாப்பாடெல்லாம் அங்கேவா? 4 வீடு தள்ளி டோக்கன்லாம் கொடுப்போம், போய் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் கட்டிங்கெல்லாம் உண்டா? உண்டு உண்டு, ஆனால் உனக்கு இல்லை. ஏன்? மூடி திறந்தாலே மூச்சு முட்டும், போ. என்ன மாதிரி ஒரு காலத்தில் குடித்தவனும் இல்லை, இப்படி நொடிஞ்சு போனவனும் இல்லை. மீரா மாதிரி இருக்குது. அம்மா மீரா, என்ன தாத்தா? இங்க வா. இந்த சுரேஷோட அப்பா வந்துட்டு போனாரு. சுரேஷ் கல்யாணமா, உன்னையும் என்னையும் அவசியம் வர சொன்னாரு. அதுல நீ தான் ரொம்ப முக்கியமா. அப்படின்னா பேக்கெட்ல லெட்டர் வச்சு குரியர் சர்வீஸ் பண்ணது ஒர்க் அவுட் ஆகி போச்சு. தாத்தா, கண்ணால என்னைக்கு? வெள்ளிக்கிழமை. சதாம்பா. இந்தா மீரா, இதை கட்டிக்க. எனக்கு என்னத்துக்கு? என் பையன் ஆசை தான் எனக்கு முக்கியம். அவன் தான் கொடுக்க சொன்னான், கட்டிக்க. அது கட்டிட்டு வாமா. சரி. அப்பா பொண்ணுங்கப்பா. சுரேஷ், இது லவ் மேரேஜ். அதனால
உன் கல்யாணம் இந்த வீட்டில் தான் நடக்கும். சம்மதமா? ஓகேப்பா. இவர் யாரு? மீராவோட தாத்தா. அப்போ பொண்ணு எங்க? அம்மா வாமா. தோ அப்பா, சுமதியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேற யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கீங்க. டேய், இவதாண்டா உன் சட்டப்பையில லவ் லெட்டர் வச்சு கொண்டு வந்தது. உன் லவ்வர். அட பாவீங்களா, இதுக்காகத்தான் என்ன கல்யாணம் பண்ண மாதிரி வேஷம் போட்டு வர சொன்னீங்களா? இத பாருங்க, நிஜமாவே நடந்தது என்னன்னா, ஓ காட், என்னப்பா இவ்ளோ குழப்பம் பண்ணிருக்கீங்க? அப்பா இப்பவாவது விஷயம் புரிஞ்சுதே. இல்லனா எங்க சாதி சன மொத்த பேர் உங்களை சந்தில நிக்க வச்சு உதச்சிரு. ஐயோ, இனிமே இந்த இஸ்திரி கடை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். தாத்தா வாங்க, 4 எருமாட்டை வாங்கி பாலை கறந்தாது பொழப்பு நடத்திக்கலாம். வாங்க வாங்க.